தேவனோடு இணைந்திருங்கள், ஸ்டே வித் ஜீசஸ் என்ற பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் என்னன்னா 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் என் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் உங்க கூட இருக்கார். ஓகேவா? அப்போ நீங்க எவ்வளோ சந்தோஷப்படணும் இல்லையா? அவர் எதுக்கு இருக்காருன்னு கொஞ்சம் கவனிங்களேன். அவர் எதுக்கு? தம்முடைய ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் உங்க கூட இருக்கார். அவருடைய ஆலயம்னா என்ன? ஓகேவா? நீங்க தான் அந்த ஆலயம் இல்லையா? அதாவது 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது வசனம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஆலயமா நீங்க தான் இருக்கீங்க, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் அவனை கெடுப்பார் இல்லையா? அப்போ நீங்க உங்க ஆலயத்தை கட்டணுங்கிற போது உங்க ஆலயம் இடிஞ்சு விழுந்திருக்கு, ஏதோ ஒரு பாழ் அடைஞ்சு இருக்கு, ஓகே, ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாம இருக்கு இல்லையா? அதை முதல்ல செப்பனிடுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் உங்க கூட இருக்கார் இல்லையா? எலியா பலியிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? அந்த பலிப்பீடத்தை செப்பனிட்டார்னு வசனம் சொல்லுது இல்லையா? அந்த செப்பனிடுற பணியை தொடருங்க. ஓகேயா? தேவன் ஆலயத்தை கட்டும்படியாக, ஓகேவா, நீங்களே அந்த ஆலயம், அதை கட்டி எழுப்பும்படியாக தேவன் உங்க கூட இருக்கார். இனி ஒரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஆலயம்ங்கிறதுனா நீங்கள் ஒருத்தர் ஆலயம், ஓகே. அதே மாதிரி உங்களுடைய பாதி மாம்சம் இருக்கு இல்லையா, மீதி மாம்சம் இருக்கு இல்லையா, உங்கள் சரீரத்தினுடைய அதிகாரி இருக்கு இல்லையா, உங்களுக்கு தலையாக இருக்க கணவராக இருக்கட்டும், உங்களுக்கு உடலாக இருக்கிற ஏற்ற துணையாகிய மனைவியாக இருக்கட்டும், ஓகே. நீங்கள் 2 பேரும் சேரும்போது தான் ஒரு சபை, ஒரு சர்ச், எக்லீஷியான்னு சொல்லுவாங்க, ஓகே. அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, ஓகேவா? அப்போ இந்த பூமியிலேருந்து ஸ்பெஷலாக எடுத்து உங்களை உருவாக்க, நீங்கள் 2 பேர் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு சபையாக இருக்கீங்க இல்லையா? அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக யார் கேட்குறீங்களோ நீங்கள் உங்களில் உள்ள சீர்குலைந்து இருக்கிறவற்றை சீராக்குங்க, உங்கள் முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்க, ஓகேவா? தேவனோட உள்ள தன்மையை அதிகப்படுத்துங்க, அவரோட கரெக்டாக நிலைச்சிருங்க. அப்போ உங்களுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, ஓகே, நீங்கள் 2 பேரும் ஏக சிந்தையுடனே ஒரு மனதின் ஆவியை பெற்று அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த சபையில் இருந்த அந்த ஒரு மனதின் ஆவி உங்களுக்குள்ளே இருப்பார். அப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்த்து கிறிஸ்து இயேசு தலையாக இருப்பார், ஓகே. அப்போ நீங்கள் 2 பேர் ஒரு மனதின் ஆவியோடு இருக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் சபை, ஓகே. சபைனா நீங்கள் ஒரு ஆள் தனியாகவும் சபை தான். இப்போ 10 சபைகள் கூடி இருக்கு, ஓகே. 10 மனுஷங்க, தேவனை பெற்ற, தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளே வந்த மனுஷங்க 10 பேருமே சபை தான், ஓகே. 10 பேர் சேர்ந்து இருக்கிற அந்த கூட்டமுமே சபை தான், ஓகேவா? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள், ஓகே. அப்போ ஒவ்வொரு சபையை, ஒவ்வொரு சர்ச், வி ஆர் த சர்ச், ஓகேவா? நம்ம இண்டிவிஜுவல் பர்சனாக ஒரு இடத்துல கூடி வரதை விட்டு விடக்கூடாது. அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, ஒரு சுவிசேஷகர் இருப்பாங்க, சாட்சி சொல்கிறவங்க இருப்பாங்க. இப்படி இதுதான் சபையினுடைய அமைப்பு, ஓகே. அப்போது இந்த சபையை கட்டும்படியாக, அதை சர்ச், தேவனுடைய ஆலயத்தை கட்டும் எடுப்பும்படியாக தேவன் உங்கள் கூட இருக்கார். நீங்கள் அதை புரிஞ்சுருக்கீங்களா? அது உணர்ந்திருக்கீங்களா? இல்லை உங்களுடைய தேவையை குறிச்சே நீங்கள் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு அதை மாற்றிடுங்க, ஓகே. உங்களுக்கு இன்னது தேவை என்று என் பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா? அதை விட்டுருங்களேன். உங்களுக்கு தேவையாக அவர் கொடுப்பார். உங்களுக்கு உள்ளதை ஒருத்தரும் தேவனிடத்துலேருந்து பற்றி கொள்றதுக்கு அதிகாரம் பெறலை இல்லையா? உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு இல்லைங்கிறத தேவனிடத்துலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னு பொல்லாத மனுஷராக இருக்க, இந்த பூமியில் இருக்க பெற்றோராக இருக்க நம்மளே இதை செய்யும்போது பரமபிதா தம்முடைய ஆவியை கொடுத்தார், ஓகே. தம்முடைய குமாரனையே கொடுத்தார். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? உங்கள் கூட இருக்கார், ஓகே. எதுக்கு? யூ ஹாவ் டு பில்ட் த சர்ச், ஓகேவா? ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் செப்பனிடப்படுங்க. உங்களை சுற்றி இருக்க உங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஸ்டே வித் ஜீசஸ். காட் பிளஸ் யூ ஆல்.